கொடைக்கானல் டால்பின் நோஸ் பாறையிலிருந்து எட்டி பார்க்கிறேன் என கூறி 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞரை சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி மஞ்சுமல் பாய் உயிருடன் மீட்கப்பட்டது எப்படி? கொடைக்கானல் டால்பின் நோஸ் பகுதியில் எட்டி பார்க்கிறேன் என்ற பெயரில் தவறி விழுந்து உயிரோடு மீட்கப்பட்ட தூத்துக்குடி மஞ்சுமல் பாய் இவர்தான். ஆபத்தில் குணா குகைக்கு சற்றும் குறைவில்லாத டால்பின் நோஸ் பகுதியில் 100 அடி பள்ளத்தில் புல் மற்றும் மரக்கிளைகளுக்கு நடுவே சிக்கிய இளைஞர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தினந்தோறும் பல்வேறு மாநில மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை தூத்துக்குடியில் இருந்து 6 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். தனியார் விடுதியில் தங்கிய அவர்கள் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துள்ளனர். பின்னர் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள டால்பின் நோஸ் பகுதிக்கு சென்றுள்ளனர். ஆபத்தான டால்பின் நோஸ் பகுதியில் ஒரு பாறை மட்டும் எந்த பிடிமானமும் இல்லாமல் நீட்டிக்கொண்டிருக்கும். அந்த பாறைக்கு அடியில் சுமார் 500 முதல் 600 அடி பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இந்த ஆபத்தை உணராமல் பலரும் பாறையின் முனைப்பகுதி வரை சென்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அப்படித்தான் இந்த தூத்துக்குடி மஞ்சுமல் பாய் தன்ராஜும் கைகளை விரித்து கொண்டு புகைப்படத்திற்கு டைட்டானிக் ஹீரோ போல் போஸ் கொடுத்துள்ளார். அப்போது கால் தவறி பாறைக்கு வலது பக்கமாக சரிந்து விழுந்து விட்டார். பதறி போன நண்பர்கள் கத்தி கதறி கூப்பிட்டு பார்த்துள்ளனர். டால்பின் நோஸ் பாறையின் வலது பக்கம் 100 முதல் 200 அடி வரை மட்டுமே பள்ளத்தாக்கு உள்ளது. அப்பகுதியில் மரங்கள் மற்றும் புற்கள் அடர்த்தியாக காணப்படும் நிலையில் தவறி விழுந்த தன்ராஜ் அதில் சிக்கிக் கொண்டதால் உயிருடன் இருந்துள்ளார். உடனே நண்பர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் உயிரை பணயம் வைத்து கயிறு மூலம் இறங்கி 100 அடி பள்ளத்தில் இறங்கி உள்ளனர். அங்கு மரக்கிளைகளுக்கு நடுவே படுகாயங்களுடன் வலியில் தவித்து கொண்டிருந்த தன்ராஜை கயிறு கட்டி இழுத்து மீட்டனர். சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த இளைஞரை உயிருடன் மீட்டனர். பின்னர் அங்கு தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வனத்துறை வாகனம் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு இளைஞருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. இளைஞர் பாறையின் வலது பக்கமாக விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இதுவே இடது பக்கமாக விழுந்திருந்தால் சுமார் 600 அடி பள்ளத்தில் பாறையில் விழுந்து சிதறி உயிரிழந்திருப்பார் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். ஆபத்தான இப்பகுதிக்கு அருகில் சென்று பார்ப்பதற்கு தடை விதிக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர் ஒருவர் டால்பின் நோஸ் பகுதியில் 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த சம்பவத்தால் கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.